ஹாய் ஹலோ மக்களே, காஃபி அண்ட் கிரைஸ்ட் இதுல நம்ம ஜான் விக்லிஃப் பத்தி நம்ம லாஸ்ட் எபிசோட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். ஆமா, நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எபிசோட் கடைசி வரைக்கும் அந்த மிஷினரியோட பேரை சர்ப்ரைஸாவே கொண்டு போலான்னு யோசிச்சு கடைசியில என்னையும் மீறி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உளறிட்டேன். ஸோ பட் ஸ்டில் தட்ஸ் ஓகே. ஸோ இந்த நாள்ல கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். போன எபிசோட்ல விக்லிஃப் தன்னுடைய அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல கூட அதை தொடர்ந்து விக்லிஃப் வாழ்க்கையில என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் அந்நாட்களில இங்கிலாந்து பகுதியா இருக்கட்டும், அந்நாட்களில எல்லாருடைய கரங்கள்லயுமே சாதாரணமா வேதாகமம் கிடையாது. அதாவது சாதாரணமான மக்கள் வேதாகமம் படிக்கிறதுங்கிறது அது ரொம்பவே அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியமா தான் இருந்தது. காரணம், அப்போ ஆங்கிலத்துல வேதாகமம் இல்ல, லத்தீன் மொழியில தான் இருந்தது. லத்தீன் மொழி கற்றுக்கொண்டவர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க பணக்காரர்களாகவும் ஐஸ்வர்யவான்களாகவும் இருந்தாங்க. சோ சாதாரணமான மக்கள் கிட்ட வேதாகமமே இல்லை. ஆனா இது தேவ திட்டமா கண்டிப்பா இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா இந்த மிஷினரி ஆகிய ஜான் விக்லிஃப் இதை நம்பினார். சோ அதனால இவர் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ள இவர் என்ன ஒரு தரிசனம் இவருக்கு இருந்ததுன்னா, எல்லாருடைய கையிலுமே வேதாகமம் இருக்கணும், எல்லாருடைய கையிலுமே அவங்களுடைய மொழிகள்ல வேதாகமம் இருக்கணும். சோ இதற்காக அந்நாட்களில பிரிண்டிங் பிரஸ்ஸே இல்லைனாலும் கூட, கவனிங்க, அந்நாட்களில பிரிண்டிங் பிரஸ்ஸே இல்லைனாலும் கூட தன் உடன் இருந்த சில ஊழியர்களை கொண்டு கைப்பட என்ன பண்றாரு அப்படின்னா மிடில் இங்கிலீஷ்ல என்ன பண்றாரு அப்படின்னா அவர் எழுதுறார், டிரான்ஸ்லேட் பண்றார். லத்தீன் மொழியில இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மிடில் இங்கிலீஷ்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்றார், கைப்பட கைப்பிரதிகளை எழுதுகிறார். எழுதி கிட்டத்தட்ட கிராமங்களாய் சாதாரணமான மக்களை தேடி கிராமமாய் ஊராய் பட்டணமா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கைப்பிரதிகளை என்ன பண்றாரு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. வேதாகமத்தை அவர் எழுதின புதிய ஏற்பாடு வேதாகமா இருக்கட்டும், அவர் எழுதின அந்த கைப்பிரதிகளை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. டிஸ்ட்ரிபியூட் பண்றது மட்டும் இல்லாம போற இடங்கள் எல்லாம் வேதாகமத்தின் வசனங்களை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா விவரிச்சு அவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா போதிக்கிறார். இப்பேற்பட்ட வார்த்தையானது மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறத இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கண்ணார பார்க்கிறார். சோ கவனிங்க, அவர் எவ்வளவு அழகா அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா காரியங்களும் அவர் ரிஸ்க் எடுத்து கைப்பட எழுதி மெனக்கெட்டு ஊரா தெருவா பட்டணமா போய் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கொடுக்கிறாருங்கிறத கவனிங்க. எவ்வளவு தியாகமா ஊழியம் செஞ்சிருக்கிறார். ஆமாங்க, அந்த வார்த்தையானது தேவ வார்த்தையானது ஜனங்களை அவருடைய வாழ்க்கை மாற்றினது. அதுதான் நம்ம ஏசாயா 55வது அதிகாரத்துல 10வது வசனமும் 11வது வசனமும். அதாவது மழை கிளவுட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி பூமியை நினைக்காம அது திரும்பாதோ அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையும் எந்த ஒரு காரியத்துக்காக எந்த ஒரு நோக்கத்துக்காக அது புறப்பட்டு போகிறதோ ஒரு மனிதன் இடத்துல அந்த காரியத்தையும் அந்த நோக்கத்தையும் அது நிறைவேற்றாம திரும்பாது. இந்த வசனமானது அந்நாட்களில பலருடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. அந்நாட்கள்ல மாத்திரம் இல்ல, இன்னைக்குமே பலருடைய வாழ்க்கையும் மாற்றி கொண்டு இருக்கிறது. இந்நாட்கள்ல மட்டும் இல்ல, இதை நீங்க பார்க்கிற நீங்க இதுக்கு அப்புறம் பைபிள் படிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற தாட் வந்தாலுமே தாராளமா படிங்க. இந்த வசனமானது கர்த்தருடைய வார்த்தையானது உங்க வாழ்க்கையும் மாற்றும். சரி, இதை தாண்டி விக்லிஃப் என்ன பண்ணார் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.